நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திர வி.ஆர். ராஜா குளத்தூண்டு பேசுகிறேன். ஸ்ரீமாத்திர நமக. இது என்னுடைய 1545வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நாளைக்கு பொழுது விடிஞ்சா வரலட்சுமி நோன்பு. இந்த வரலட்சுமி விரதம் எப்படி வந்தது, யாருக்கு பண்ணுறோன்றது தெரியறதுக்காக தான் நான் காமிக்க போகிறது. இந்த அழகாக இப்படிலாம் அலங்காரம் பண்ணுறேன். இப்படின்னா முகம் மட்டும் இருந்தால் போதும். அந்த காலத்தில் முகம் கூட இருக்காது. சபத்தில் தான், எங்காத்துலாம் சபத்துலாம் எழுதியும் வெள்ளியில் முகம். அந்த காலத்தில் வந்து 1978 ஐ காட் மேரிடு. அப்போ எங்கள் அம்மா ஆற்றுல எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஆசை. எங்கள் அம்மாவோட மாமியார் நாகலட்சுமின்னு பேர். ஷி வாஸ் நாட் அலோவிங் டு டூ த வரலட்சுமி பூஜா. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம், மனசு கஷ்டம். நான் சொல்கிறது 100 வருஷத்துக்கு கதை. ஸோ அதனால் வந்து மாட்டு பொண்ணு வந்தால் அவளுக்கு எடுத்து வைக்கணும்னு சொல்லி என்னோடய ஒய்ஃப் என் கல்யாணம் ஆன பிறகு 78. அப்போ என் மாமனார் வந்து நம்பினா 80 ரூபா வெள்ளியில் முகம் வந்து வித் ஆர்னமெண்ட்ஸோட 80 ரூபா. அந்த இது இப்போ 8000 ரூபா இருக்கும். அது சொல்ல ஜாஸ்தியாக கூட இருக்கலாம், தெரியாது. இப்போ வெள்ளி வைக்கிற விலையில் அந்த அந்த முகம்தான் இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் வசதிகள்லாம் வந்து லட்சத்தில் சம்பாதிச்சா கூட, பட் முதல்ல இது ஆரம்பிக்கிறோமோ அதான். எங்காத்தில் 2 அதோட ஒன்று சின்ன முகம் இருந்தது. ஒரு தடவை டெல்லிக்கு போயிருந்தேன் நான். பீரோ சாவி என்கிட்ட தங்கிட்டு ஐ ஹேவ் டு ரிட்டர்ன் டு சென்னை. ப்ரீவியஸ் டே ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுத்து. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வருவோம், 9 மணி தான் வரணும். ஸோ டெல்லியில் வரத்துக்கு அப்புறமா என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அவசரம் மயிலாப்பூர்லேருந்து ஒரு சின்ன ஒரு முகத்தை வாங்கி கொடுக்க சொன்னேன். அதுவும் நல்லா திருத்தமாக சின்னது. என் முகமே சின்னது, அது கூட சின்னது. சரி வந்து தான் கொடுத்த மாற்ற பல்ல பிடிச்சி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அது அப்படியே இருந்தது ஆற்றுல. பெரிய பொண்ணை கொடுத்துட்டேன். எங்கள் ஆற்றுல இருக்கிறதுலே சின்ன பொண்ணு கொடுத்த முகம் தான் பெரிய முகம். கல்யாணத்துக்கு கொடுத்தது அவள் பண்ணுறதே கிடையாது. நான் ஒவ்வொரு தடவையும் அவளுக்கு தட்டி போய் எடுத்தது. முகம் மட்டும் அவங்கள்ட்ட இருக்குது. பெரிய முகம், நல்லா ரொம்ப சிரிச்சுனாமல் இருக்கும். அது பார்த்து பண்ணித்தது அந்த முகத்தை. இதில் முகம் வந்து பெருசாக சின்னதெல்லாம் கிடையாது, இந்த ஸ்ரத்தை தான் கணக்கு. இப்போ கம்மிங் டு வரலட்சுமி நோன்பு. இந்த வரலட்சுமி விரதத்தில் வந்து எங்கள் அம்மா இருக்கும்போதெல்லாம் ரொம்ப நேமநிஷ்டையாக பச்சரிசி இட்லி குழக்கட்டை இதெல்லாம் பண்ணுவாள். என் மனைவியை வந்து எங்கள் அம்மாவுக்கு பயந்து எல்லாம் பண்ணியிருந்தா. பாவம் ஆஃபீஸ் போயிருந்ததுனாலையும் ஒவ்வொரு இதுக்கெல்லாம் ரிசர்ச் பேப்பர்லாம் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும், அதெல்லாம் இருக்கும். பட் வித்வுட் தட் எங்கள் அம்மா சொல்கிறதுக்கு தட்டக்கூடாதுன்னு சொல்லி பண்ணியிருந்தா கூட. ஆஃப்டர் தி டெமைஸ் ஆஃப் மை மதர் இட் வாஸ் லெஃப்ட் அவுட்டு. ஒரு வருஷம் நின்று போயிடுத்தது. அப்புறமா வந்து நான் வந்து பண்ண ஆரம்பித்தேன். இந்த சென்ஸ் ஆக்சுவல் பெண்கள் தான் பண்ணணும். ஆக்சுவலாக பெண்கள் பண்ணால் சாலை சிறப்பு. நான் என்ன செய்வேன்னா, எல்லா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த நோம்பு சேரட்டும் அதிலே சாத்தி வச்சுருப்பேன். என் ஒய்ஃப் வந்து கற்பூர ஆரத்தி பண்ணும்போது வந்து அது கட்டின்னு போவோம் ஆஃபீஸ் போகும்போது. அதுதான் நடைமுறை வாழ்க்கையில் ஆகிடுது. இப்போ கடைசியில் இப்போ அவளும் போய் சேர்ந்தாச்சு. 6 வருஷம் ஆகிடுது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் விடாமல் சில இதெல்லாம் வந்து எந்த கிரகத்துலேயுமே எதாவது பண்ண விடக்கூடாது. பொம்மை கோயில் வைக்கிறதெல்லாம் கூட எங்கள் இடத்துல 150 வருஷமாக நடந்திருக்கு. க்ஷண நேரத்தில் நிறுத்திவிடலாம், தூக்கி போட்டுடலாம். ஆனால் பரம்பரையாக எங்கள் ஆற்றுல இருக்க பொம்மையெல்லாம் கிட்டத்தட்ட 50-60 வருஷத்து பொம்மையெல்லாம் இருக்குது. நான் சின்ன வயசில் இருக்க பொம்மையெல்லாம் இப்போ எனக்கு 75-76 வயசு பிறக்க போகிறது கார்த்திகை வந்தேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பாரம்பரியம் மாறாமல் பண்ணிட்டு இருக்கணும். அதே மாதிரி கலசத்தெல்லாம் மாற்றக்கூடாது. இப்போ திடீர்னு சௌகரியமாக எடுத்து வசதியாக இருக்கும். தங்கத்தோட சொம்பு வாங்க முடியும், அது வாங்கிக்க முடியுமான்னு. அந்த காலத்தில் வெங்கல சொம்பு தான் வச்சுருப்பேன். ஏன்னா செப்பு சொம்பு, கலசத்துக்கே செப்பு சொம்பு தான் சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். இதெல்லாம் வெள்ளி, அந்த காலத்தில் வெள்ளி சொம்பு வச்சுருந்தா வெள்ளி சொம்பு எடுக்கலாம். இப்போ என் பொண்களுக்கு 2 வெள்ளி சொம்பு வாங்கி கொடுத்துருக்கேன். என்கிட்ட வெள்ளி சொம்பு இருக்குது. ஆனால் கலசத்தில் என் மாமியாரத்தில் கொடுத்த 50 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த அந்த வெங்கல சொம்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே தான் இருக்குது இப்போ ஆஸ் ஆன் டேட்டு. அதை மாற்றக்கூடாது. நம்ம அது மேலே நல்லா பல தேய்ச்சிட்டு சுண்ணாம்பு பூசி அதில் வேறு காவியில் எழுதி அதுக்கு வந்து வசனம்லாம் சாத்தி அரிசி போட்டு பருப்பு போட்டு எலுமிச்சம்பழம், காதோலை, கருகமணி, வளையல், அப்புறம் வந்து இந்த பம்பரை மாட்டம் ஒன்று இருக்கும், அது குங்குமச்சியம் மாட்டம் ஒன்று இருக்கும். இதெல்லாம் போட்டு
அதில் வந்து மாவில் சொருகி தேங்காய் மஞ்சள் பூசி அதில் வச்சு அதில் வந்து சொருகணும் இந்த முகத்தை. சரி, இந்த மாதிரி பண்ணி அதுக்கு மண்டபம் தயார் பண்ணணும். அந்த காலத்தில் மண்டபம்லாம் கிடையாது. ஸ்டூல் வச்சுப்பா, இல்லைன்னா டேபிள்லேயே அலங்காரம் பண்ணுவா. டேபிளுக்கு 4 கால் இருக்கும் இல்லையா, அதில் பண்ணுவா. எங்கள் காலத்தில் மண்டபம் இருக்க, மண்டபத்தில் சாமி எடுக்க முடியாது, அதனால் சரி அதோட அட்டாச் பண்ணி வச்சுருப்பேன் நான். இப்போ வாழை மரம்லாம் கட்டினோன்னா மண்டபம் இல்லாமல் கட்ட முடியாது, அதுவும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்து யாருக்கு பண்ணுறோம்? லக்ஷ்மின்றாளேவா யார் அது? எல்லாரும் வந்து மகாலட்சுமின்னு. மகாலட்சுமி கிடையாது. வரலட்சுமின்றது லக்ஷ்மி கிடையவே கிடையாது. அது ஏன்னா நான் கிளியராக சொல்கிறேன் பாருங்க, அத்தாரிட்டேட்டிவாக சொல்லணும். நம்ம சொல்கிறது அத்தாரிட்டேட்டிவாக சொல்லணும். ஜென்ரலாக எனக்கு யூடியூப்பில் எல்லாம் பண்ணுறேன், எங்காத்து முகம் அப்படி தான் இருக்கும். இது எங்காத்து போட்டோவில் கூகுளில் எடுத்து போட்டால் தான் அது இதே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. இது கூட கூகுளில் எடுத்த படம் தான். மேலே கூரை வரணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு பண்ணுறவ ஹால்லேயே கோலம் போட்டு அழைப்பா ஜடகோலெல்லாம் போட்டு வாசல்லேருந்து கூட்டின்னு போடுற மாதிரி லக்ஷ்மி ராவே மாயின்ட்டுக்கு மன கௌரின்னு வரும். அதனால் வைஷ்ணவெல்லாம் பண்ண மாட்டாங்க லக்ஷ்மி இல்லைன்ட்டு. லக்ஷ்மி இல்லைன்றது எப்படி சொல்லுவேள்? அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா மகாலட்சுமி சொல்லும்போது ஷோடச மகாலட்சுமின்னு ஒரு பூஜை இருக்குது. 16 பேர் லக்ஷ்மிக்கு சொல்கிறது. அது வரலட்சுமி வரவே வராது. வரணுமா இல்லையா? வரலட்சுமின்ற பேர் அஷ்டலட்சுமியிலையும் வராது, ஷோடச மகாலட்சுமியிலையும் வராது. பாருங்க, ஷோடச மகாலட்சுமி சொல்கிறேன். நம்பர் 1 யசோலக்ஷ்மி, 2 வித்யாலக்ஷ்மி, 3 தைரியலக்ஷ்மி, 4 தனலக்ஷ்மி, 5 சந்தானலக்ஷ்மி, 6 தானியலக்ஷ்மி, 7 கஜலக்ஷ்மி, 8 வீரலக்ஷ்மி, 9 சாம்ராஜ்யலக்ஷ்மி, 10 மோட்சலக்ஷ்மி, 11 சௌமியலக்ஷ்மி, 12 சித்தலக்ஷ்மி, 13 ஸ்ரீலக்ஷ்மி, 14 சௌபாகியலக்ஷ்மி, 15 பிரசன்னலக்ஷ்மி, 16 ஜெயலக்ஷ்மி. இது எங்கேயா வரலட்சுமி வருதா இல்லையா? வராது. கடை பேருனா வச்சுக்கலாம். வரமகாலட்சுமி சிறுத்து வச்சுருக்கான் காஞ்சிபுரத்தில். இப்போ பெரிய முதலியார் குடும்பம் வச்சு அழகாக பண்ணுறேன். பட் லக்ஷ்மி கிடையாது. அப்போ யார் இவோ? அதுக்கு அங்கே தான் வர சப்ஜெக்டு. ஏன்னா இதில் விரத பூஜா கல்பம்னு ஒரு புத்தகம் இருக்குது. விரத பூஜா விதானம் கிரியில் போட்டிருக்கேன். அந்த காலத்தை இப்போ லிப்கோலோட போட்டிருந்தா. அது இதில் 2 கதை சொல்லியிருக்கேன் வரலட்சுமியை பற்றி. தேவர்கள் வசிக்கும் கைலாச சக்கரத்தில் பரமசிவன் பார்வதியோட சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருக்கிறார். அந்த சமயம் பார்வதி, நாதா, நான் தங்களை ஜெயித்து விட்டேன் என்றார். பரமசிவனும் பார்வதியும், நான் உன்னை ஜெயித்து விட்டேன் என்றார். இப்படி இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்றியது. அப்பொழுது அங்கிருந்த சித்திரநேமி என்ற கணதேவதையை இருவரும் மத்தியஸ்தம் கேட்க, அவன் பட்சபாதத்தால் பரமசிவன் தான் வெற்றி கொண்டார் என்று கூறினான். அதுக்கு பார்வதி அவன் மீது கோபம் கொண்டு, நீ பொய் சொன்னதால் குஷ்டரோகியாக ஒளி எழுந்து தவிப்பாயாக தப்பிச்சுடுறார். அப்புறம் பரமசிவன் வருந்தி, தேவி, இந்த சித்திரநேமி எப்போதும் பொய் பேசாதவன், அவன் உண்மையைத்தான் கூறினான், அவன் வீணாக சபித்து விட்டாயே என்று அவன் மீது அருள் கொண்டு சாபத்தை அகற்றுவாயா கேட்குறார் பார்வதியை. அதுக்கு மனமிறங்கிய பார்வதி தேவி, எப்பொழுது அழகிய தடாக தீர்த்தத்தில் தேவகன்னிகைகள் புண்ணியமான ஒரு விரதத்தை அனுஷ்டிக்கிறார்களோ அப்பொழுது அதை பார்க்கும்போது ஒரு சாபம் நீங்க சொல்கிறான். பிறகு சித்திரநேமி சில தினங்களில் ஒரு தடாக கரையில் குஷ்டரோகியாகி அங்கே வாசம் புரிந்து வந்தான். ஒரு நாள் அங்கே வந்த தேவ பெண்களை கண்டான். தேவி பூஜையில் ஈடுபட்ட பதிபரா பெண்கள் தேவியை வணங்கி விடுபடுவதை கண்டு, அம்மையில் தாங்கள் செய்யும் பூஜை யாது, அதை நான் செய்யலாமான்னு கேட்குறார். நான் பார்வதி தேவி சாபத்தால் குஷ்டரோகியாக துன்பற்றுகிறேன், என் துன்பம் நிற்கும் வெளியே தாங்கள் கூறணுன்றான். அப்சரஸ் பெண்கள் கூறியதாவது, நாங்கள் இன்று வரலட்சுமி விரதம் என்னும் விரதத்தை அனுஷ்டிக்கிறோம். இது திவ்யமானது, கோரும் வரங்களை அளிக்க வல்லது. சூரியன் கடகத்தில் இருக்கும்போது, அதாவது கங்கையும் யமுனையும் சேரும் காலத்தில், துங்கபத்ரா நதிக்கரையில் சிராவண மாதத்தில் சுக்கலபட்சத்து வெள்ளிக்கிழமை என்று முறைப்படி மகாலட்சுமியை பற்றியதான இந்த விரதத்தை தொடங்க வேண்டும். தங்கத்தினாலும் 4 கைகளுடன் மகாலட்சுமி பிரதிமையை
செய்ய வேண்டும். வீட்டை தோரணங்களால் கோலங்கள் முதலியவற்றை அலங்கரிக்க வேண்டும். வீட்டின் கிழக்கு திக்கில் முக்கியமான ஈசான மூலையில் ஒரு படி அரிசியை பூமியில் பரப்பி அதன் மேல் கலசத்தை வைத்து தீர்த்தத்தை நிரப்ப வேண்டும். பொன்னையும் பழங்களையும் தொழில்களையும் அது மேல் வைத்து புதிய வஸ்திரத்தை சுற்ற வேண்டும். இப்படி அந்த கலசத்தின் மீது லட்சுமி பிரதிமையை வைத்து முறைப்படி பூஜிக்க வேண்டும். இவ்வாறு தேவக்கன்னிகைகள் செய்த அந்த பூஜையை சத்திரனை இமை கொட்டாமல் பார்த்தான். ஹோம புகையை நுகர்ந்தாலும் நெய் தீபத்தை கண்டதாலும் அவனுடைய குஷ்டரோக நோய் நீங்கி தங்க நிறம் பெற்றான். இவ்வாறாக மன அமைதியுடன் இந்த விரதத்தை மேற்கொண்டு 5 வாயன தியானம் செய்து கதையை கேட்க வேண்டும். பிறகு மௌனமாக இருந்து 5 வகை ஆராதிகளை செய்து பூஜிக்க வேண்டும். விரதம் மனுஷருக்கு இருக்க போகிறவர்கள் ஒரு பாக்கு ஒரு வெத்திலை சுண்ணாம்பு சேர்க்காமல் இவருக்கு மெல்ல வேண்டும். அப்பொழுது வாய் சிவக்காமல் இருந்தால் இந்த விரதத்தை மேற்கொள்ளக்கூடாது. நான் முயற்சியுடன் எல்லாவற்றையும் அளிக்கிற இந்த விரதத்தை மேற்கொள்கிறேன் என்று கூறி தானும் விரதத்தை சேர்ந்து தேவர்கள் அனைவரையும் அனுஷ்டிக்க செய்தான். பிறகு பிராமணனுக்கும் சன்னியாசிக்கும் தெய்வத்திற்கும் பிரம்மச்சாரிக்கும் சுபாசியர்களுக்கும் முதலிய 5 வாயன தானங்களை செய்தான். அதன் பின் தேவிக்கு நமஸ்காரம் செய்து இருப்பிடம் சென்றான். இப்போ கைலாசம் சென்று பார்வதி தேவி பரமேஸ்வரனை வணங்கி அவர் அருகில் இருந்து தேவி வரலட்சுமி அருளால் தங்கள் திருப்படிகளை காணும் பாக்கியம் எனக்கு கிடைச்சது அப்படிலாம் சொல்கிறான். அப்போ பரமசிவன் இன்று முதல் இந்த கைலாசத்தில் சகல போகங்களையும் அனுபவித்துக் கொள்வாயாக, பிறகு இந்த விரதத்தில் மகிமையால் வைகுந்தம் செய்வாயாக சொல்லி அவனுக்கு அனுகிரகம் பண்ணுறார். முன்பு பார்வதியும் சத்புத்திர லாபத்திற்காக இந்த விரதத்தை அனுஷ்டித்து முருகப்பெருமானை பெற்றான்னு வருது. இன்னொரு கதை. மற்றும் குண்டிலம் என்ற நகரத்தில் ஷாருமதி என்ற பெண் இந்த வரலட்சுமி விரதத்தை உபதேசம் பெற்று சிராவண மாதம் சுக்லபட்ச பூர்ணிமாவுடன் கூடிய வெள்ளிக்கிழமை என்று தேவியை வரித்து சகல பாக்கியங்களையும் பெற்றாள். விக்ரமாதித்தன் நந்தனமிடந்து ராஜ்யத்தை பெற்றான். மனைவி இல்லாத நந்தன் இந்த விரதத்தை செய்து அழகிய மனைவியை அணிந்தான். அவன் மனைவியும் பிள்ளை பெற்றுக்காக இந்த விரதத்தை அனுஷ்டித்தாள். அதன் மூலம் மூவரையும் காக்கும் மகனை அவள் பெற்றாள். இப்படி பலர் அனுஷ்டித்ததால் அதன் மூலம் சிறந்த வரலட்சுமி விரதம் உலகில் பரவியதுன்னு வருது. சிராவண மாதம் சுக்லபட்சத்தில் 2வது வெள்ளிக்கிழமை அன்று வரலட்சுமியை மகிழ்விக்கக்கூடியதான சம்பத் விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். லட்சுமியை மகிழ்விக்க இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் இவ்வுலகில் சகல போகங்களை அறிவிப்பார்கள் சொல்லிருக்கு. அதாவது அது ஆவணி மாதம், அதாவது ஆவணி விட்டெல்லாம் வருது இல்லையா, அதுக்கு பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சொல்லியிருக்கு. இப்போ சாருமதி பண்ணி பௌர்ணமி வெள்ளிக்கிழமை சேர்ந்து 28ஆம் தேதி ஒன்று இருக்குது. அது பிரகாரம் அந்த கதை இருக்குது. ஆனால் சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, அப்போ 21ஆம் தேதி தான் வருது. நாளைக்கு தான். சரி, நாளைக்கு தான் வரலட்சுமி நம்ம பண்ணால் நம்ம சாலை சிறந்தே சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ யார் இது? மகாலட்சுமியான இல்லை. மகாலட்சுமி ரூபத்தில் லக்ஷ்மி கடாட்சத்தோட ஒத்தி வரா. நம்ம யாரும் மாதங்கி, ராஜமாதங்கி தான் வரலட்சுமி. ஏன்னா அவள் சூடி இருக்கிற பூக்கள்லாம் காட்டுப்பூக்கள், அதெல்லாம் வச்சுருக்கா. அவள் காதில் போட்டிருக்கு பனவோல சுருளை செய்யக்கூடிய தாடங்கம். இந்த தாடங்கம் இருக்க பனவோல சுருளை, அதனால தான் பனவோல இந்த தட்டில் உட்காரக்கூடாது. ரொம்ப புனிதமானது. நான் கூட அந்த காலத்தில் சின்ன வயசாக இருக்கும்போது அந்த பனந்த இதில் உட்காரக்கூடாதுவா. அப்படி உட்காந்தா நான் அது மட்டும் நினச்சிருந்தேன். இட் இஸ் நாட் ஸோ. பனைமரம் அவ்வளோ தூய்மையானது, புனிதமானது சொல்லக்கூடாது சாஸ்திரங்களில். ஏன்னா அம்பாளுடைய தாடங்கமே அதில் தான் போட்டிருக்க. தாலி தங்கம்லாம் தங்கம் தான் பின்னாடி வந்தது தான். அம்பாள் போட்டிருக்க தாலியே எதில் இருக்குன்னா அந்த பனை ஓலை இருக்கு இல்லையா, அதை ப்ளஸ் மாதிரி மடித்து உள்ள மஞ்சள் பொடியெல்லாம் வச்சு அதில் கயிறை கோத்து தான் கட்டியிருந்தா தாலியே அது காலத்தில். இது தெரிஞ்சுங்க. யூடியூபரை பார்த்தா ஒருத்தன்னு கதை போடுறான். கோமதி சக்கரத்தை வச்சுக்கோங்க. அது என்ன கோமதி சக்கரத்துக்கு அது சாண பாட்டியே கிடையாது. கோமதி சக்கரம்னு என்னது? ஒரு சக்கரமான சொல்கிறது என்னது? என்ன சங்கு உள்ள ஒரு நத்தை இருக்கும். அந்த நத்தையினுடைய அதனுடைய உயிர் பாகம் அது சங்கு. அதை கொண்டுட்டான்னு சொல்லுங்களேன், அதோட கடைசியை ஒட்டி வருது. அதுதான் கோமதி சக்கரன்றாவா. எனக்கு இது கூட தெரியாது. எனக்கு
இப்ராஹிம் கரீம் பாய் ஒருத்தர் இருக்கார் ட்ரிப்ளிகனில். அவள் எல்லாம் கிழிஞ்சாச்சு. இப்போ கூட 1008 இது வாங்கினேன், சங்கு வாங்கினேன். ஆரணி கோவிலுக்காக கொடுக்க பேச ஏற்பாடு பண்ணியிருக்காரு 6ஆம் தேதி. அப்போ அவர் கடையில் இருக்கும் அந்த கோம்பை சக்கரெலாம் பேக்கெட்டில் ரொம்ப சீப்பாக இருக்கும். அதுவே கிரிலாம் பெரிய இடத்துக்கு வந்துட்டான்னா 10 டைம்ஸ் காஸ்ட் ஆகிடும். அது இதில் மொதல் அமேசான்லாம் ஆர்டர் பண்ணால் அது 100 டைம்ஸ் காஸ்ட்டு. தெரிஞ்சுங்க. கோமதி சக்கரம்ன்றது கோமதி நதியில் இல்லை, கடல்லையும் கிடைக்கும். அது அதாவது சங்கோடைய உட்பாகம் உள்ள இந்த நத்தையோட எண்டு போர்ஷன் அது. அதான் கோமதி சக்கரம். இவன் என்னென்னோ பொருடா ஓத்தணும், என்னவோ இவன் தான் தயாரிச்ச மாதிரி சொல்கிற மாதிரி பண்ணுறான். அதான் நம்ப வேண்டாம். வரலட்சுமி விரதம் எப்படி மாதங்கிக்கு? ஏன்னா வந்து இந்த பொருட்களுக்கெல்லாம் மாதங்கி தான் வந்து உரிமையானவோ. காதோலை, கருகமணி, கருப்பு மகாலட்சுமி வெயிர ஓலையை போட்டுப்பான்னு ஐயங்காரெலாம் சொல்லுவா. வெயிர ஓலை, வைரத்தில் ஓலையாக போட முடியும், வைரத்தோடு அந்த வைர ஓலைன்னுவா. இப்போ பனை ஓலை சுருளை தான் முடிச்சிருக்கா. அதனால தான் கலசத்தில் வந்து வைரத்தோடில் போடலையே, நம்ம பனை ஓலை சுருளை தான் போடுறோம். உள்ள இப்படி சுருட்டி வச்சுருப்பான், அது ஒரு நாரில் கட்டி சின்ன வளையல் போட்டிருப்பான், அதெல்லாம் போடுறோம் உள்ள. ஏன்னா தோஸ் திங்ஸ் கொஞ்சம் இதோட லாஜிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். லக்ஷ்மிக்கு உண்டான ஒன்றுமே இருக்காது அதில். லக்ஷ்மி போட்டிருக்குதா வந்து தங்கம், வைர வைடூரியம், மாணிக்கம், கோமேதம் அந்த மாதிரி போட்டிருக்காவோ, அதுவாக போடுறோம். அது கிடையாது. அதில் என்ன போடுறோம்? அரிசி போடுறோம், இன்னும் தண்ணி ஊற்றி வைக்கலாம். அரிசி தான் நார்மலாக போடுவோம். நம்ம கொஞ்சம் பருப்பையும் சேர்த்துப்பா, அதில் எலுமிச்சம்பழம் போடுவா. இல்லைன்னா ஒரு இதில் ஒரு மூங்கில் குச்சியில் 2 பக்கம் எலுமிச்சை மொத்தம் சரி அந்த தேங்காய் மேலே சொல்லிடுவா அதை. ஸோ அது இதெல்லாம் பூவெல்லாம் சாத்தத்துக்கு வசதியாக இருக்கும்ண்டு. ஸோ இந்த மாதிரி உள்ள பத்திரப்பாக்கு, மஞ்சக்கிழங்கு, காசு இதெல்லாம் போட்டு வைக்கிறது. மனோபீஷ்டம் தான். நம்ம என்னெல்லாம் வேண்டுகிறோமோ அதில் இருக்குது. அது நோம்பு ஷரடு அது மேலே சாத்திடுவா. இப்போ நம்ம அஷ்டோத்திரம் என்ன படிக்கிறோம்? லக்ஷ்மி அஷ்டோத்திரம், மாதங்கி அஷ்டோத்திரம் சேர்த்து படிக்க. ஏன்னா வந்து அந்த தேவத்தை வந்து யாருன்னா மாதங்கி தான் சொல்கிறா. நான் வரேன்ட்டு. நான் லக்ஷ்மி கடாட்சத்தை திரும்ப எங்காத்தி வீடு பேர் சௌபாகியான்னு வச்சார். அம்மாஞ்சி சாஸ்திரின்றவர் 26 வருஷத்துக்கு முன்னாடி வீடு வாங்கின புதுசில் பசங்கள்லாம் கூட சொல்லி சௌபாகியான்னு சொல்லியிருக்கா. வெட் கிரைண்டர் பேர் அது எடுத்து, வெட் கிரைண்டர் பேர் தானே இருக்குது. ஆனால் மாதங்கி சாஸ்திர நாமத்தில் முதல் நாமாவளியே சௌபாகிய லக்ஷ்மி, நமக்கு தான் முதல்ல. அப்போ சௌபாகிய லக்ஷ்மின்னா லக்ஷ்மியாவா? அவள் சொல்கிறா, நான் வரலட்சுமின்ற பேரில் வந்து உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன்னு சொல்லி சாருமதின்ற அந்த குண்டின நகரத்தில் வந்த பெண்மணிக்கு அவள் மாதங்கியை அனுகிரகம் பண்ணுறா. ஸோ வெரி சிம்பிளான பூஜை தான் அது. வசதி படைச்சவா டாம் டூம் டுஷ் பண்ணலாம், அதில் நாட்டால் நெசசரி. ஆற்றுல என்ன இருக்கோ வச்சு பண்ணலாம் தாராளமாக. பட் ஸ்ரத்தை வேணும். அழகாக இடகோலெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணோம். இது வந்து கிட்டத்தட்ட 50 வருஷம் நான் பண்ணிட்டுருக்கேன். அதை நான் தான் பூஜையை பண்ணுவேன். ஒய்ஃபெல்லாம் வந்து சண்டை கட்டிப்பேன். எங்கள் அம்மா இருக்கும்போது என் ஒய்ஃபும் கூட உட்காந்து பண்ணுவோம். எங்கள் அம்மா போன பிறகு நான் தான் பண்ணியிருந்தேன். சரணை மட்டும் கட்டிப்போம். அது மாதிரி தான் ஆயிடுச்சு. அது இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, வி ஷுட் நோ, ஒரு கிளாரிட்டி வேணும் நம்ம ஜனங்களுக்கு. யாருக்கு பண்ணுறோம், இதுக்கு பண்ணுறோம். வரலட்சுமியோட தான். வரலட்சுமின்றது மாதங்கிக்காக பண்ணக்கூடிய நோன்பு. ஏன்னா காதோல கருகுமணி அவளுக்கு சொந்தம். ஏன்னா மாதங்கியோட இது பாருங்க, ஸ்லோகம்லாம் எடுத்து பாருங்க, இந்த தியானம் தான் இருக்கும். இந்த சோடச மகாலட்சுமியிலையும் அவள் கிடையாது, வரலட்சுமி வராது. அஷ்டலட்சுமியிலையும் அவள் வரமாட்டா. அப்போ எப்படி வந்தது ஸோ வரலட்சுமின்றது? ஸோ லக்ஷ்மி ரூபத்தில் நான் வரேன்ற அம்பாள். ஏன்னா திரிபுரா ரகசியத்தை படித்தாலே தெரியும். மகாலட்சுமி இது சொல்லும்போது அம்பாள் லலிதையே சொல்கிறா வந்து, நீ நானும் ஒன்று தாண்டி அப்படின்றா. ஸோ லலிதையினுடைய உத்திரேஸ்வரி தான் இவ மாதங்கி. ஸோ மாதங்கி தான் வந்து இந்த நேரத்தில் நம்ம வந்து வி ஷுட் திங்க் அபவுட் ஹர். அவளை நினச்சிட்டு பண்ணணும். அதை இப்போ இங்காத்த பூஜையில் நாளைக்கு மாதங்கி மந்திரமும் நிறையா சொல்லுவேன். லட்சுமி பேதப்படுத்தி பார்க்க வேண்டாம். நம்ம அபேதம் தான் எல்லாம் சுற்றி கடைசியில் சுப்ரீமோ லலிதான்னு வந்துடும். அதில் ஏன்னா சோடச மகாலட்சுமியிலேயே இந்த தியான ஸ்லோகம் அதெல்லாம் சொல்லி அர்ச்சனை எடுத்து பார்த்தா கடைசியில் திதி நித்தியாக உண்டான அர்ச்சனை தான் இருக்கும். கடைசியில் அதில் லக்ஷ்மிக்கு உண்டான அர்ச்சனை இருக்காது. எல்லாம் ஈச் திதி நித்தியாக 51 அர்ச்சனை அதுதான் இருக்கும் அதில் கடைசியில்.
பண்டிட் சேதுராம சர்மான்னு சொல்லிட்டு புக்கை போட்டிருக்காரு அவர், ஷோடச மகாலட்சுமி, அதிலே தான் போட்டிருக்கு. அதனால் லக்ஷ்மின்னு சொன்ன உடனே லக்ஷ்மி பூஜை நினச்சிட்டு இருக்க வேண்டாம். வெள்ளிக்கிழமையில பண்ணுறோம். அம்பாள் வந்து மாதங்கி அம்பாள் வந்து இந்த மாதிரி வரலட்சுமியாக வந்து அனுகிரகம் பண்ணுறா, அந்த அந்த தாட் இருக்கணும் நம்ம மனசில். அதான் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.